பவித்ரா, எனக்கு வர வேகத்துக்கு கழுத்தை கடிச்சு வச்சிடுவேன். இன்னைக்கு காலையில் என்னடா சொன்ன? என்னுடைய முகத்தில் முழிச்சதால் தான் உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னியா இல்லையா? கௌதம், நான் வேணும்னா காலையில் கண்ணை மூடிக்கிட்டு எழுந்து போய் சாமி போட்டவை பார்த்துவிட்டு அப்புறமா உன்னை பார்க்கிறேன் பவி. பவித்ரா நிஜமாவே கழுத்தை கடித்து தான் வைத்தாள். அவளை இழுத்து அடக்கி பெரும்பாடாகி போனது அவனுக்கு. கௌதம் கண்ணாடியில் பார்த்து கொண்டான். சின்ன ராட்சசி, இப்படியாடி கடிப்பே என்று ஓவல் வடிவமாக பல் வரிசை பதிந்து சின்ன சின்னதாக கொப்பளித்து இருந்த இரத்தக்கரையை மருந்து போட்டு கொண்டிருந்தான். சீருடை அணிந்த ஒருவன் கௌதம் அறைக்கு வந்து, சார். கௌதம், எஸ் வாசு, எனி ரிப்போர்ட்ஸ்? அவன் தன்னுடைய கையில் இருந்த ஃபைலை எல்லாம் முன்னால் இருந்த டீ டேபிள் மேல் வைத்துவிட்டு, சார் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடணும். உங்களுக்கு சில மெயில் அனுப்பியிருக்கேன். அதை கொஞ்சம் விரிவாக படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கணும். கௌதம், உட்கார வந்துடுறேன் என்று கண்ணாடியை பார்த்துவிட்டு உள்ளே சென்று, டீ குடிக்கிறியா? வாசு, சார் நான் போடுறேன் என்று சமையல் அறைக்குள் நுழைந்தான். கௌதம் தன்னுடைய கம்ப்யூட்டரை வைத்து கொண்டு மெயில் படித்து கொண்டிருந்தான். வாசு டீயுடன் வரவும் அவனிடம் டீயை வாங்கி கொண்டு, நீ என்ன நினைக்கிற? வாசு, கொஞ்சம் விவாகரமாக இருக்கு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு யூகிக்க முடியுது. கௌதம், நான் நினைப்பதே தான் நீயும் நினைக்கிறாயா? வாசு 3 பெயரை சொல்லிவிட்டு கௌதமை கேள்வியாக பார்த்தான். கௌதம், சரி, நாம் உணவு கட்டுப்பாடு முறைமைக்குள் தான் எல்லாம் செய்கிறோம் என்று டாக்குமெண்ட் வித் ப்ரூஃப் தயார் செய்திரு. மற்றதை பார்த்துக்கலாம். கௌதம், மற்ற விவசாய பொருட்களை எல்லாம் சிக்கல் இல்லையே? கொல்லிமலையில் மிளகு சொல்லி இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆகுது. நான் என்னென்னு பார்த்துக்கிறேன். வேறு எதுவும் சிக்கல் இல்லை சார். கௌதம், கார்மெண்ட்? வாசு, பிரச்சனை இல்லை சார். ஆனால் நம்ம கார்மெண்ட் சேல் ஆகாததை நீங்கள் ஆஃபர் கொடுக்க சொன்னீங்க. ஆனால் மேடம் அவங்களோட ஸ்டாக் ரிப்போர்ட்டில் ஆஃபர் கொடுப்பதற்கு பதிலாக வேறு ஷோரூமுக்கு அனுப்ப சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காங்க. கௌதம், குட். அவங்க சொல்வது போல் செய்திடுங்க. வாசு, செப்பல் மட்டும் சிலதை ஒரு அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அனுப்ப சொல்லுறாங்க. கௌதம் பவித்ராவின் யோசனைகளில் வியந்தான். குட்டி ராட்சசி, புத்திசாலி தாண்டி நீ. நம்ம ஏரியாவில் இருக்கும் கொஞ்சம் சிறிய கவனிப்பாரற்ற அரசு பள்ளியை நாம் தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்லி பெஞ்ச், டேபிள், ஃபேன், கரும்பலகை எல்லாம் எவ்வளவு தேவைன்னு லிஸ்ட் எடுத்து கொடுத்துடு. கூடவே செப்பல் அனுப்பிடலாம். இது நம்ம அடுத்த ஸ்டெப் போக வசதியாக இருக்கும். அப்போ நம்ம ISO கம்பெனியஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாமா? கௌதம், ஆரம்பிச்சிடுங்க. பவித்ரா ஹெல்ப் எடுத்துக்கோங்க. வாசு, ஓகே சார் என்று கிளம்பியவன், சார் உங்களுக்கு நைட் டிஃபன்? கௌதம், நலபாகத்துக்கு போகிறேன். வாசு, சரி சார். கௌதம் கால் கட்டை கலற்றி விட்டு வந்து நின்றான். நலன், என்னடா புருஷனும் பொண்டாட்டியும் என்னை வச்சு செஞ்சீங்க இல்லை, இப்போ எதுக்கு வந்த? கௌதம், சாப்பிட. நலன், உனக்கு சாப்பாடு இல்லை, கிளம்பு. என்னவோ உன்னை அப்படி பார்த்துக்குவேன்னு என் முன்னால் வீர வசனம் பேசினால் இங்கே தானே வந்து நிற்கிற. கௌதம், உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லு. நலன், போதும்டா சாமி, உன்னுடைய டயலாக் கேட்டு புளிச்சு போச்சு. தின்னும்போது மட்டும் இந்த டயலாக் பேசக்கூடாது. கௌதம், சரிடா வா சாப்பிடலாம். கோவிச்சுக்காதே. நீ கோவப்பட்டா கண்ணெல்லாம் சிவக்குது, மூக்கு வெடைக்குது, முகம் அசிங்கமாக இருக்குது. நலன், சொல்லு. அவள் என்னை நாயின்னு சொன்னால் நீ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லற. நடத்துங்கடா. கௌதம், அவள் என்னவோ புருஷனை திட்டிட்டேன்னு கோபத்தில் பேசிட்டா. அதுக்காக நீ கோவப்படலாமா? நலன், ஆமாண்டா, 2 பேரும் சேர்ந்து திட்டுங்க. உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி இருந்தாங்க. கௌதம், என்னடா சரியாக சொல்லு. அம்மாவா அப்பாவா? நலன், உங்கள் அம்மா, கிட்லர், காஞ்சனா அவங்களே தான். கௌதம், என்ன சொன்னாங்க? வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். முதல்ல பேசிட்டா நீ சாப்பிட மாட்டே. கௌதம், டேய், நான் உன்னுடைய நண்பன்டா, தயவு செய்து எதையாவது சொல்லிடாதே. நலன், சாப்பிடு என்று அவனும் உட்கார்ந்தான். கௌதம் அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு, இப்போ சொல்லு என்று கேட்க, நலன் உங்கள் மாமா பொண்ணுங்களோட வீட்டுக்கு வந்தாராம். கௌதம் டேபிளை எட்டி தள்ளினான். டேய் டேபிள் உடைஞ்சிடும் என்று அடுத்த டேபிளுக்கு போனவனை இறுக்கி பிடித்தான். கௌதம், என்னவாண்டா? நலன், நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. நல்ல விதமாக முடிவெடு. எல்லாமே உன்னுடைய கையில் தான் இருக்கு என்று தன்னுடைய ஃபோனில் காஞ்சனா அனுப்பியிருந்த ஃபோட்டோவை காண்பித்தாள். கௌதம், டேய், இவ தாண்டா அன்னைக்கு பவித்ரா கல்யாணத்தில் கலாட்டா செய்தவள். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் அம்மா முகத்தை பார்த்தியா? எவ்வளவு சந்தோஷம்னு. அவங்க அண்ணன் அண்ணி 2 பெண்கள் குடும்பம் ஒன்று கூட்டிட்டாங்க. கௌதம், இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நலன், ஆமாம்
கேட்ரிங் கான்ட்ராக்டுக்காக அவருடைய ஃபேக்ட்ரி போனோமே. கௌதம்: ஆமாம், கண்ணன் மாவு மில். நலன்: அப்படி சொல்லக்கூடாது, அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. டன்னு கணக்கில் கோதுமை மாவு, பருப்பு, அரிசி, ரவை, சேமியான்னு அந்த ஆள் செய்யாததே இல்லை. இப்போ ரீசெண்டாக காஃபி தூள். கௌதம்: தெரியுது. நலன்: அதை விடு, உங்கள் அம்மாவோட சாய்ஸ் எப்படி? 2 பொண்ணுங்க, 2யும் கட்டிக்கிறியா? கௌதம்: ஏன் அவள் பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கலையா? நலன்: இதுவரை உங்கள் அம்மா பேசியதிலிருந்து நான் புரிந்து கொண்டது, அவங்களுக்கு பவித்ரா கல்யாணத்துக்கல்லாட்டாவையும் தெரியாது, அந்த பொண்ணு பிரவீனை லவ் பண்ணுறானும் தெரியாது. உங்கள் அம்மா சொன்னது என்னன்னா, எந்த பொண்ணை பிடிச்சாலும் பேசுகிறேன்னு சொன்னாங்க. கௌதம்: அப்போது மாமா என்னவோ பிளான் பண்ணிட்டான். நலன்: இருக்கலாம். பிரவீனை விட நீ அந்தஸ்தில் பெரிய ஆளாக இருப்பதால் அவனை கழற்றிவிட முடிவெடுத்து இருக்கலாம். கௌதம்: ஏன் உனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னிடம் சொல்ல மாட்டாங்களா? நலன்: நீ எப்படியும் கத்துவேன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால தான் என்னிடம் பேசி இருக்காங்க. மாப்பிள்ளை: நான் தூது வந்த காக்காதான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கௌதம் நலனுடன் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பினான். நலன்: எங்கேடா போற? கௌதம்: என்னுடைய ரூமுக்கு. நலன்: சி, என்னவோ புதுசாக பேசிக்கிட்டு போடா நம்ம ரூமுக்கு. கௌதம்: அவளை கொஞ்சம் கலாட்டா பண்ணுறேன். அப்பா அம்மா தங்கி இருந்தாங்க தானே, அதே ரூம். காலையில் குட்டச்சி வந்து தேடினாலும் தேடுவா, நம்ப முடியாது, அதனால் அங்கேயே போகிறேன். நலன்: சீக்கிரம் உன்னுடைய பிரச்சனையை சரி செய், இல்லைன்னா பவித்ரா அப்பா என்னை தானே அடிப்பார். கௌதம் சிரித்து கொண்டே: அனுபவம் வீடு சரி பண்ணிடலாம். நலன்: என்ன பொறுப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. கௌதம்: என்னை நம்பி ஒருத்தி கழுத்தை நீட்டி இருக்கா, பொறுப்பாக நடந்துக்கணும் தானே. நலன்: அப்போ வேலைக்கு போறியா? கௌதம்: ஏண்டா கெட்ட பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, அதுதான் அவள் வேலைக்கு போகிறா, இல்லை போதாதா? குடும்பம் நடத்த நான் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்துட்டு போகிறேன். நலன்: விளங்கிடும். கௌதம் அங்கிருந்து கிளம்பினான். கௌதம் தனக்கும் பவித்ராவிற்குமான உறவு கொஞ்சம் வலுவிழந்து இருப்பதாக தோன்றியது. அவளுக்கு ஃபோன் செய்தான். அவள்தான் 9 மணிக்கு டான் என்று தூங்குபவளாச்சே. அவனுடைய ஃபோனை எடுக்கவில்லை. 4-5 முறை டயல் செய்துவிட்டு வெறுத்து ஃபோனை தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தான். வேலையை முடிக்கும் பொழுது மணி 1. அப்படியே கட்டிலில் சரிந்தான். காலை 6 மணிக்கெல்லாம் அவனுக்கு ஃபோன் வந்தது. இவனோ தூக்க கலக்கத்தில் யாரென்று பார்க்காமல் காதில் வைத்தான். என்னாச்சு, எதுக்கு இத்தனை முறை கூப்பிட்டு இருக்கீங்க? கௌதம்: போச்சு, காலம் காத்தாலே உன்னுடைய குரலை கேட்டுட்டேனா விடிஞ்சிடும். பவித்ரா: கொன்னுட வேண்டாம், என்னவோ 5 மிஸ்டு கால் இருந்ததே, உடம்பு முடியலையோன்னு பதறிக்கிட்டு ஃபோன் பண்ணின பாரு என்னை என்று வீறிட்டார். அவன் காதில் ஸ்கொயிங். தலையை சிரிப்பி காதை தட்டி கடுப்பாகி: எப்போ கூப்பிட்டா, இப்போ கூப்பிடுற? பவித்ரா: சாரி, எனக்கு மணி 9 அடிச்சதுன்னா தூக்கம் வந்துடும். கௌதம் மனதுக்குள்: இப்படி ஒரு வியாதியா நமக்கு? 9 மணியெல்லாம் மத்தியானம். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராத்திரி ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கே. பவித்ரா சத்தம் எதுவும் வராததை கண்டு: என்னாச்சு, ரொம்ப உடம்பு முடியலையா? கௌதம்: ஆமாம். பவித்ரா: இப்போ வரட்டுமா, ஹாஸ்பிட்டல் போகலாம். கௌதம்: நீ வராமல் யார் வருவா? எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவசரத்துக்கு யார் இருக்கா? எங்கள் அம்மா பார்த்து எனக்கு கல்யாணம் செய்து வச்சிருந்தா நான் உடம்புக்கு முடியாமல் அனாதையாக இருப்பேனா என்று புலம்ப ஆரம்பிக்க, பவித்ரா: புலம்பாதீங்க, இப்போ வரேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு அவசரமாக குளித்து கிளம்பினாள். முத்து: என்னடா காஃபி குடிக்கலை? பவித்ரா: அப்பா டைம் ஆச்சு. முத்து: என்னடா மணி 6:30 தானே ஆகுது? பவித்ரா: அப்பா குறுக்க பேசாதீங்க, நான் என்ன உங்களை போல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? இஷ்டத்துக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு வர. முத்து: நான் தான் சொன்னேனே பிஸ்னஸ் கற்றுக்கோன்னு. பவித்ரா: நோ, நான் கிளம்புறேன் என்று தந்தையின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டு எதிரில் நின்று கொண்டிருக்கும் கோதைக்கு கேகே காட்டிவிட்டு கிளம்பினாள். கோதை சாதாரண மனநிலையில் இருந்திருந்தால் இந்த நேரம் பவித்ராவுக்கு திட்டு விழுந்திருக்கும். ஆனால் நேற்றிலிருந்து என்னவோ போல இருந்தாள். நேற்று முத்துவும் நண்பர்களுடன் மேலோட்டமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்க இவளை கவனித்து இருந்திருந்தாலும் எதுவும் கேட்காமல் படுத்துவிட்டார். இப்போது அவளை பார்க்க அவளுடைய பெண் கேலி செய்துவிட்டு செல்வதையும் கண்டு கொள்ளாமல் உணர்ச்சிகளற்ற முகத்தை பார்த்து அவளை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தார். முத்து: என்னாச்சு, இப்படி முகம் அழுது வடியுது என்று அவர் கேட்பதற்குள் அவள் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர். முத்து முதலில் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனார். பிறகு தன்னிடம் பொய் சொல்லிவிட்டு தன்னுடைய நாத்தனாரை சந்திக்க சென்றது நினைத்து அவளுடைய தங்கையின் வாயை பற்றி தெரியும், அவள் என்னவோ பேசிவிட்டாள் என்று புரிந்து கொண்டு கோதையை மடியில் அணைத்து கொண்டார். சிறிது நேரம் அவள் அழுது குலுங்கி அமைதியானதுக்கு பிறகு என்னாச்சு,
கோதை கண்களை துடைத்து கொண்டு ஒன்றுமில்லைங்க முத்து சொல்லுமா. கோதை அமைதியாக உட்கார்ந்திருக்க முத்து நான் காஃபி போட்டு கொண்டு வரவா. கோதை இல்லை வேண்டாம் நான் கொண்டு வரேன். முத்து பாப்பு நம்ம கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம். கோதை உங்களுக்கு அவசர வேலை இருக்குன்னு சொன்னீங்களே கிளம்புங்க, நான் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வருகிறேன். முத்து ஏன் என்னுடைய மனைவியை விட அவசர வேலை இருக்கா சொல்லு. கோதை முகத்தை திருப்பி கொள்ள முத்து உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு நேற்று நீ எங்கே போனேனும் தெரியும். அப்படி என்னுடைய மனைவியோ குழந்தைகளோ என்னுடைய பார்வையை விட்டு எங்கும் போக முடியாதுன்னு உனக்கும் தெரியும். உங்கள் 5 பேரையும் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் என்னவோ பேசிட்டா எனக்கு புரியுது. ஆனால் நீ அதுக்கெல்லாம் பெருசாக வருத்தப்பட மாட்ட. ஆனால் நீ கலங்கி நிற்பது எனக்கு வேதனையாக இருக்குது. கோதை விசும்பி கொண்டே நம்ம பவித்ரா கல்யாணம் குளறுபடி ஆகிடுச்சு இல்லை. ஹோட்டல் சர்வரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய வீட்டோட இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை யாரும் கல்யாணம் செய்துக்கலேன்னு வருத்தப்படாதே. என்னுடைய மகனுக்கு கொடுன்னு வாய் கூசாமல் கேட்குறா. முத்து உடலே நடுங்கி துடித்தது. கோதை அவரை அணைத்து கொண்டாள். பொண்ணுக்கு கல்யாணம் தடைப்பட்டதில் எல்லாருக்கும் நம்ம பொண்ணு ரொம்ப இளக்காரமாக போயிட்டா இல்லை. என்னுடைய வயிற்றிலே பிறந்துட்டு இப்படி அவளை சொந்த அத்தையே பேசுவது வேதனையாக இருக்குது. முத்து நான் பார்த்துக்கிறேன். கோதை வேண்டாம், நீங்கள் ஏதாவது சொல்ல போய் பிரச்சனை பெருசாகிடும். மனசு பொறுக்கலை. பாரத்தை உங்களுடைய தோளில் இறக்கிட்டேன். ஆனால் எப்பவும் உங்கள் தங்கையுடன் சண்டை போடக்கூடாது. முத்து போடலைமா என்று அவளை விட்டு விலக அவள் நெருங்கி அணைத்து கொண்டாள். ப்ளீஸ் என்று அவளுடைய கையை எடுத்து தன்னுடைய தலைமையில் வைத்து கொண்டாள். முத்து அவளை உதறி தள்ளினார். என்ன இப்போ பொறுத்தது வரை போதும். உறவு அருந்து போகுமா? பரவாயில்லை, யாரும் எனக்கு வேண்டாம். அந்த குழந்தை அப்படி இருக்க யார் பொறுப்பு? பொழுதுக்கும் என்னுடைய குழந்தைகளையும் உன்னையும் வதச்சிட்டு இருக்கா என்று வேகமாக எழுந்தார். கோதை அவளுடைய காலை கட்டி கொண்டார். அம்மா மனசு சங்கடப்படுவாங்க. ப்ளீஸ், இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நமக்கு யாரும் வேண்டாம். ஆனால் அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் நாம வேணுங்க. எனக்காக எதுவும் பேசாதீங்க. முத்து என்னை கட்டி போட்டுடு. உனக்கு வாலாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன். எனக்குன்னு சுய மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுடுறேன். கோதை தங்கச்சிக்கிட்ட இதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? விடுங்க. முத்து போயிடு, மூஞ்சிலேயே முழிக்காதே. கோதை சரி சரி நான் போகிறேன், நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று வெளியே எழுந்து ஓடினாள். முத்து கடவுளே, இந்த மாதிரி பொண்டாட்டியை எனக்கு ஏன் கொடுத்த? தன்னுடைய தன்மானத்தில் யாராவது கை வைத்தால் ஓங்கி அறைய வேண்டாம். ஒடுங்கி போவதற்காகவே ஒரு ஜீவன். சி, உன்னால தாண்டி அவளும் இப்படியே வளர்ந்திருக்கிறாள். உன்னால தான் அவளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருக்கேன். உன்னால தான் அவளை கைக்குள் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பி வேதனையுடன் கட்டிலில் சாய்ந்து கொண்டார். பவித்ரா அவசரமாக அந்த அறையின் பெல் அடிக்க கதவை திறந்து நம்ம நடிப்பழகன் இப்போ வழி எப்படி இருக்கு? கௌதம் நீயா? ரொம்ப அக்கறை தான். எப்படியோ போகிறேன். கடவுளே, சீக்கிரமே நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா? இவ்வளவு வேதனையில் நான் இருக்கணுமா? பவித்ரா ஏங்க அப்படி பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். கௌதம் இந்த நேரத்தில் எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இருப்பாங்க? பவித்ரா 24/7 ஹாஸ்பிட்டல் போகலாம். கௌதம் வேண்டாம்ப்பா வேண்டாம். அப்புறம் செலவு செய்ததுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன். நான் எங்காவது அரசு சுகாதார நிலையத்தில் பார்த்துக்கிறேன். பவித்ரா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் வாங்க. கௌதம் இரு, பல்லு தேய்க்கணும் என்று அவன் தடுமாற பவித்ரா அவனை தாங்கி பிடித்தாள். கௌதம் மனதில் குழு குழு வெண்பனி போல என்ற பாட்டு ஓட ஆரம்பித்தது. பவித்ரா அவனுடைய கையை தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு நான் கூட்டிட்டு போகிறேன் என்று பாத்ரூம் வரை கொண்டு சென்று விட்டாள். கௌதம் ஐயோ, என்னை என்ன பண்ண போகிறாளோ? ஏண்டி கண்ட இடத்தில் கை வைக்கிறியே? பொம்பளைங்க மாதிரி தானே, எங்களுக்கும் அப்படியே கூசி சிறுக்குதிடி. சிறிது நேரம் கழித்து வெளியே எட்டி பார்த்த கௌதம் நான் குளிக்கணும். பவித்ரா சரி, சுடுதண்ணி கலந்து வைக்கட்டுமா? கௌதம் ஐயோ, அப்படியே பொண்டாட்டியாக மாறிட்டாளே. அதெல்லாம் வேண்டாம். இந்த கால் கட்டில் தண்ணீர் படக்கூடாது. அதனாலே ஒரு கவர் போட்டு கட்டிவிடு. பவித்ரா ஓகே ஓகே என்று குனிந்து கவரை கட்ட திடீரென மனதில் என்னவோ தோன்ற அவள் நிமிர்ந்து அவன் எங்கே பார்க்கிறான் என்று பார்த்தாள். அவனோ அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். பவித்ரா இப்படி சந்தேகப்பட்டுட்டோமே என்று நினைத்து கட்டு போட்டு விட்டாள். இவளின் என்ன ஓட்டங்களை படித்தவன் மனதுக்குள் சிரித்து கொண்டான். இன்னும் கொஞ்ச நாட்களில் எல்லாமே என்னுடையதாக
போகிறது. பொத்தி பொத்தி காப்பாற்றி என்ன செய்ய போகிறார்? கௌதம் குளித்துவிட்டு வந்து ஒற்றை துண்டுடன் நிற்க அவள் முகம் சிவந்து, நான் வெளியே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். கௌதம் பயங்கர டீசெண்டாக நடந்து கொண்டான். மனதுக்குள், உன்னிடம் இந்த மாதிரி நடந்துப்பேன்னு கனவுலையும் நினைக்காதே, இன்னைக்கு ஒரு நாள் தான் என்று சொல்லி கொண்டான். பவித்ரா மனதில் கொஞ்சம் அவன் மேல் நம்பிக்கை வர கௌதம் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். பவித்ரா அவனை பார்த்து, என்னங்க இது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வரீங்க? கௌதம், என்னிடம் இதுதானே இருக்கு. பவித்ரா, நேற்று போட்டு இருந்தது. கௌதம், அது 2 நாளாக போட்டுட்டேன், ஸ்மெல் வருது. பவித்ரா, நாம் வேணும்னா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாமா? கௌதம், வேண்டாம் பவி, நான் செலவு பண்ணுறேன்னு நீ ரொம்ப திட்டுவ. பவித்ரா, ஐயோ கோபத்தில் என்னவோ சொல்லிட்டேன், அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா? கௌதம், வேண்டாம் பவி, உன்னால் எனக்கு வாங்கி தர முடியும், ஆனால் என்னால் உனக்கு வாங்கி தர முடியுமா? அதுதான் உனக்கு பிடிக்குமா? பவித்ரா, என்னங்க இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் 5 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். கௌதம், போதும் பவி, இதெல்லாம் சினிமா டயலாக், நிஜத்துக்கு ஒத்து வராது. பவித்ரா, நிஜமாக தான் சொல்லுறேன். கௌதம், அப்போது நான் வாங்கி கொடுத்தா நீ போட்டுக்குவியா? பவித்ரா, கௌதம், சரி, நீ எனக்கு வாங்கி கொடு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், எப்படி டீல்? பவித்ரா ஓகே என்று கடிகாரத்தை பார்த்தாள். கௌதம், என்ன பவி டைம் பார்க்குற? பவித்ரா, வேலைக்கு போகணும், எனக்கு வேற பசிக்குது. கௌதம், அப்போ ட்ரெஸ்? பவித்ரா அவனுடைய நினைப்பிலேயே இருக்கானே, பசிக்குதுன்னு சொன்னேனே கண்டுக்கிட்டானா? எங்கு வேணும், எனக்கு வேணும் என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டு சாயந்தரம் போகலாம். கௌதம், பவி பசிக்குதா? பவித்ரா, பின்ன காலங்காத்தாலே ஒரு காஃபி கூட குடிக்க விடாமல் கூப்பிட்டு வச்சுக்கிட்டீங்க, அங்கே போகணும் இங்கே போகணும்னு என்னை பிடிச்சு பசிக்காதா? கௌதம், கோபமா பவி? நேற்று என்னை அனாதையாக விட்டுட்டு போகும்போது எனக்கும் ரொம்ப கோபம்தான் வந்துச்சு, நான் கூட பசியில் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். பவித்ரா பொறுமையிலேருந்து, இவனோட வியாக்கியானம் எல்லாம் யார் கேட்டார்? யோ, சோறு வாங்கி கொடுக்க முடியுமா முடியாதா? கௌதம் கடுப்பாகிட்டாலே, இரு ஆர்டர் பண்ணலாம் என்று கௌதம் ஃபோனை எடுத்து ரிங் செய்துவிட்டு கட் செய்து விட்டான். பவித்ரா, இன்னைக்கு பசியில் தான் இருக்க வேண்டுமோ என்ற பயத்தில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னீங்க. கௌதம், இல்லை, முதலாக என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பணத்தில் டிஃபன் வாங்கி கொடுக்க போகிறேன், உனக்கு ஓகே தானே? பவித்ராவுக்கு உள்ளம் நெகிழ்ந்தது. என்னாச்சு இவனுக்கு? இவன் இப்படி பேச மாட்டானே. குழப்பம்தான் அதிகரித்தது. பவி, உஷாரா இரு, இவன் என்னவோ வில்லங்கத்துக்கு முயற்சி செய்கிறான், நம்பாதே. கௌதம் அவளுடைய முகத்தில் குழப்பத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். இந்த மூஞ்சி கூட நல்லா தாண்டி இருக்கு என்று நினைத்தவன் போகலாமா? அவளை உரசிக்கொண்டு கிளம்ப தயாராகிட்டான். பவித்ரா அவனை தாங்கி நடந்தாள். ஹோட்டல் விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய ஹோட்டலில் நுழைந்து சாப்பிட ஆர்டர் செய்தான். அவள் பசியில் அவனை பற்றி கண்டு கொள்ளாமல் உணவு வந்ததும் 2 வாய் சாப்பிட்ட பிறகே அவனை பார்த்தாள். அவனோ அவனுக்கு எதுவும் ஆர்டர் செய்யாமல் அவள் சாப்பிடுவதை ரசித்து கொண்டிருந்தான். பவித்ரா, ஏன் நீங்கள் சாப்பிடலையா? கௌதம், ஐயோ, என்னுடைய பொண்டாட்டிக்கு கண்ணு தெரிஞ்சிடுச்சு என்று அவளை மனதுக்குள் கேலி செய்துவிட்டு சோகமாக முகத்தை வைத்து கொண்டு, இல்லை, பசிக்கவில்லை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். பவித்ரா குரலை தனித்து கொண்டு, காசு இல்லையா? கௌதம், உனக்கு வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நீ திருப்தியாக சாப்பிடு, அதுவே போதும். பவித்ரா கண்ணில் நீர் கோர்த்து கொண்டது. தலையை கவிழ்ந்து கொண்டாள். கௌதம் மனதுக்குள், சென்டிமெண்டா ஆயிட்டாளே என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய கை அவனுடைய வாய்க்கு வந்தது. கௌதம், இல்லை, வேண்டாம். பவித்ரா நிமிர்ந்து அவனை பார்க்க அவளுடைய கண்ணில் வழிந்த கண்ணீர் அவனுக்குள் என்னவோ செய்ய வாயை திறந்தான். அன்று குறைவாக சாப்பிட்டு இருந்தாலும் நிறைவாக இருந்தது. கௌதம், ஹாஸ்பிட்டல் போகலாமா பவி? அவன் கேட்ட நேரம் சரியாக அவள் ஆஃபீஸ் நுழைய வேண்டிய நேரம். பவித்ரா, நான் ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துடட்டுமா? கௌதம், சரி பவி என்றான் பாவமாக. அவனை அறைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு கிளம்பினாள். அவள் செல்லும் பாதையை பார்த்து கொண்டே இருந்தவன் மனதில் குதூகலம் ஆரம்பித்தது. கௌதம், தங்கம், இப்போதானே என்னை பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்க, உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பாருடி, என்னுடைய செல்லா குட்டி. கௌதம் ஃபோன் டயல் செய்தான். வாசு, பவித்ரா பர்சனல் டாக்குமெண்ட் மற்றும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு என்னுடைய டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடுங்க. சாட்சி கையெழுத்து போட ஆட்களை தயார் பண்ணிடுங்க. எல்லோரும் என்னுடைய வெயிட்டர் சீருடையில் வரணும். நாங்கள் வரும்பொழுது எல்லாமே தயாராக இருக்கணும். ஒரு இடத்தில் கூட டிலே ஆகிடக்கூடாது. அப்படியே மாலை வாங்கிக்கோங்க. வாசு, எஸ் சார். பவித்ரா ஆஃபீஸ் என்று ஃபிங்கர் வைத்து விட்டு உள்ளே செல்ல யாரோ கிறிஸ்டி என்று சொல்லி கடுமையாக ஃபோனில் திட்டிக்கொண்டிருந்தான்.
பவித்ரா மனதுக்குள் அந்த பெயரை வாங்கி கொண்டாள். யாராக இருக்கும்? ஒருவேளை கௌதமாக இருக்குமோ? அவன் என்ன செய்தான்? எதுவும் தப்பு செய்து விட்டானா? ஆனால் வேலைக்கு வந்த 2ஆம் நாளில் கேள்வி எதையும் கேட்க வேண்டாம் என்று போனில் பேசி கொண்டிருந்தவனை மட்டும் மனதில் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய டேபிளுக்கு சென்றான். விசாலமான அறையாக இருந்தாலும் அறையே காலியாக இருப்பது போல இருந்தது. தன்னுடைய மனதிலும் சின்ன சின்ன சஞ்சலங்கள் நுழைந்து இருந்தது. கொஞ்சம் தன்னுடைய அறையை அலங்கரிக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டு கம்ப்யூட்டரை திறந்தாள். சில மெயிலை பார்த்துவிட்டு அதில் அப்படியே மூழ்கி போனாள். கௌதமிற்கு ஹாஸ்பிட்டல் அழைத்து போவதாக கொடுத்திருந்த வாக்கை மறந்து மெயிலை தீவிரமாக படித்து அதிலிருந்து குறிப்பெடுத்து கொண்டிருந்தாள். பவித்ரா போன் திடீரென்று அடிக்க தான் மூழ்கி இருந்த வேலையில் இருந்து விலகி காதில் போனை வைக்க பவித்ரா என்று கோபமான குரல் கேட்டது. பவித்ரா போனை பார்த்துவிட்டு சொல்லுங்க, என்ன வேணும்? கௌதம், என்ன வேணுமா? கிரேட், நான் மட்டும் எங்கள் அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி. பவித்ரா இடைமறித்து, போதும், இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமா? அதுதானே? கௌதம், 1 மணி நேரம் உங்கள் ஆஃபீஸில் அனுமதி கேட்டுட்டு வா, நான் உனக்காக மாலுக்கு வெளியே காத்திருப்பேன். பவித்ரா, வரேன். வேலைக்கு சேர்ந்த 2ஆம் நாளே பெர்மிஷனா? என்னை என்ன நினைப்பாங்க என்று புலம்பினான். கௌதம், நீ வரியா இல்லை நான் வரட்டுமா? பவித்ரா, வரேண்டா என்று போனை வைத்துவிட்டு மேனேஜருக்கு போன் செய்து அனுமதி கேட்டவுடன் கிடைத்தது. ஆச்சரியமாக இருந்தது. கௌதம் தன்னுடைய அறையில் அமர்ந்திருக்க பவித்ரா வந்து, என்னை கொல்லாமல் விடமாட்டியா? உனக்கு பொறுமையே இல்லையா? முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். உனக்கு திருப்தியா? கௌதம், என்ன? சொல்லு. உனக்காக இந்த நொண்டிக்காலோடு புடவை வாங்கிட்டு, பூ வாங்கிட்டு, கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்து காத்திருந்தா. ரொம்ப முக்கிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்களாம். போயேன், எதுக்கு வந்த? நல்லா புரிஞ்சு போச்சு. நான் வேலைக்கு ஆகாதவன்னு ஒதுக்க பார்க்கிறேன், அதுதானே? நேரடியாக சொல்ல வேண்டியது தானே? நான் எல்லாம் உங்கள் உயரத்துக்கு சின்ன கொசு மாதிரி அடித்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இல்லை என்று தலை குனிந்து நெற்றியில் கை வைத்து கொண்டான். பவித்ரா அவன் அருகில் இருந்த பையை பிரித்து பார்த்தாள். அழகான, நேர்த்தியான, மிக எளிமையாக தோன்றும் சிவப்பு வண்ண புடவை. அதனுடன் ஆபரணங்களும் வாங்கி வைத்திருந்தான்.